ஆண்டவரும் அரபரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்கே அவர் எதை விரும்புகிறார் என்று வாசிக்கிற, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், தகன பலி அல்ல அவரை அறிகிற அறிவை, தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம நிறைய பேர் நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்தா கர்த்தரை திருப்திப்படுத்திடலாம், இல்ல நம்முடைய பொருளால அவரை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை விரும்பலங்க. அவர் நினைக்கிறாரு இரக்கத்தையும் அவரை அறிகிற அறிவையும் அவர் விரும்புகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருக்கும் போது ஆசாரியன் வீட்டுக்கு போகிற வேளையிலே ஆசாரியன் அங்கே முந்தின நாளிலே தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட தேவ சமூகத்து அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தான். அது தவறு என்று ஒரு கூட்டம் இங்கே சொல்லுகிறது. ஆனால் இங்கே இயேசு சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா குற்றமில்லாத இவங்களை நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அங்கே தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அது பழையதா போனதுனால அது சாதாரணம் அப்பமாயிட்டு, இப்ப எங்களுக்கு பசிக்குது நீங்க சாப்பிட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கேட்கிறார். அப்போ அங்கே காண்பிக்கப்பட வேண்டியது அங்க நியாயப்பிரமாணம் அல்ல, பசித்தவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற இரக்கம் தான் பெரிது என்பதை கர்த்தரங்கை சுட்டி காட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு அநேக பரிசேய கூட்டங்கள், வேதபார கூட்டங்கள் பலியைத்தான், நியாயப்பிரமாணத்தை தான் உயர்த்தி பிடித்துவிட்டு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இரக்கத்தையும் நீதியையும் விட்டு விடுகிற ஒரு அனுபவம் இந்த பூமியில காணப்படுகிறது. தேவன் அதை வெறுக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவன் விரும்புகிற அந்த இரக்கத்தை செய்ய நாம் அர்ப்பணிப்போம். மீகா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எப்படி எழுதுகிறார், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். அவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய் நாம் இந்த பூமியில வாழ வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம்? நம்மிடத்துல இரக்கம் காணப்படுகிறதா? நியாயம் இருக்கிறதா? மனத்தாழ்மையாய் நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? இல்ல, கர்த்தர் இப்படிதான் வச்சிருக்கிறார், நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்மை போல முட்டாள் யாருமே இல்லைங்க. ஆனால இந்த பூமியில கொஞ்சமாவது இரக்கம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவன் விரும்புகிற பலி அதுதான். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து தசமபாகம் கொடுத்துட்டா மட்டும் நான் தேவனை பிரியப்படுத்திட்டேன், அதுதான் கரெக்ட்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஏசு இங்க சொல்றார், அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எவைகளை செய்ய வேண்டும்? தசமபாகம் காணிக்கையில நம்ம சரியா இருக்கணும். அதே போல நியாய பிரமாணத்தில் கற்பித்தவைகளாகிய விசேஷித்த காரியமாகிய நியாயத்தையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கற்றுத்தந்த அந்த பாதையில நாம் ஓட நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் விரும்புகிற பலியை செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51
16, 17 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். முதலாவது நம்ம பார்த்தோம், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் அவர் விரும்புகிற பலி. இங்கே அவர் விரும்புகிற பலி என்ன? நொறுங்குண்ட ஆவி. அப்போ யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் சேருகிறார்களோ அந்த பலியின் மேல் நான் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதும் போது இப்படி எழுதுகிறார், நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற பலியை நாம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறவர்களாய், நொறுங்குண்ட ஆவியோடு அவரிடத்துல போய் பணிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்ட பலிகளை விரும்புகிறீர் என்பதை நாம் இங்கே இதுல தியானித்தேன் சப்பா. ஆண்டவரே, இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாய், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடையவர்களாய் உம்முடைய சமூகத்துல காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிறதான ஆண்டவரே காணிக்கைகளோ தசமபாகங்களோ உங்க சமூகத்துல மேன்மை உள்ளவைகளாய் மாத்திரம் அல்ல, விசேஷித்தவைகளாகிய இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீதியையும் கை கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.